வணக்கம் மக்களே. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு எல்லா பலகாரங்களும் செஞ்சு வச்சுருக்கேன். கொழுக்கட்டை எல்லாமே வச்சு வச்சுருக்கேன். சமையல்லாம் முடிச்சாச்சு. இப்போ விநாயகருக்கு எப்படி படையல் போட போகிறோங்கிறத பார்ப்போம். பாருங்கள், எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இங்கே படையலுக்கு எடுத்து வைக்கணும். இலையெல்லாம் போட்டாச்சு. இலையெல்லாம் தண்ணி தெளித்து கழுவி தான் வச்சுருக்கு. இப்போ எல்லாம் வச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ணுவோம். சக்கரை பொங்கல், அவள் பொரிகடலை, பொரி அவள் பொரிகடலை எல்லாம் வச்சுருக்கு. இது மோதகம் கொழுக்கட்டை. அவ்வளோ அருமையாக இருக்கும். உள்ளே பூர்ணம் வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும். கொண்டக்கடலை, இது பிடி கொழுக்கட்டை. இனிப்பு போட்டு சிறுபருப்பு எள்ளு எல்லாம் போட்டு இது பிடி கொழுக்கட்டை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மக்களே, இது தாளிச்ச கொழுக்கட்டை. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகாய், வத்தல், கருவேப்பிலை, தேங்காய் பூ எல்லாம் போட்டு கிள்ளி போட்டு நம்ம மாவை வதக்கி அரைக்கிறது, அவிக்கிறது. இது உப்பு கொழுக்கட்டை. வடை, உளுந்த வடை, பருப்பு வடை, பச்சி. இன்றைக்கி நல்லா வந்திருக்கு பச்சி. கும்பலாம் முளைக்கலை, சூப்பராக இருக்குது பச்சி. இப்போ அதில் உள்ள பலகாரங்கள் எல்லாமே வச்சாச்சு. இப்போ சாப்பாடு வைக்கணும். இப்போ சோறு, வெள்ளைச்சோறு விநாயகருக்கு. இது கண்டிப்பாக சாப்பாடு வைக்கணும். நம்ம இது உருளைக்கிழங்கு பொரியல் அருமையாக இருக்கும். இது முருங்கைக்காய், சவுச்சவுக்காய் போட்டு சாம்பார். சூப்பர் சாப்பாடு விநாயகருக்கு. கொழு கொழுன்னு சாம்பார். அப்பளம். இது என் பேரன் செஞ்சது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு 7 வயசு பையன் இந்த அனுக்காவன். அவன் மாவு மட்டும் நான் பிசைஞ்சு, இது மஞ்சள் பிள்ளையார், இது மாவு பிள்ளையார். இது கண்டிப்பாக வீட்டில் வைக்கிறது நல்லது. இங்கே அந்த கணேசன் போட்டால் இருக்கிறதுனால அந்த கணேசனை வச்சுருக்கேன். இங்கே ஒரு பிள்ளையார் இருக்குது. இந்த திருப்பு நான் செய்யலாம்னு தான் மாவு பிசைஞ்சேன். அவன் ஆச்சு நான் செய்தேன்னு சொன்னான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு சூப்பராக இருக்குது.
சின்ன பையனாக இருந்தாலும் செஞ்சு தந்திருக்கோம். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பையன்தான் பிள்ளையார் செஞ்சு தந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. இப்போ வந்து எல்லா படையலும் பண்ணியாச்சு. இங்கே தேங்காய் பழம்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து சாப்பாடு வச்சாச்சு கணேசனுக்கு. இங்கே வந்து எல்லா பலகாரங்களும் வீட்டிலே நான் பண்ணது அழகான முறையில் டேஸ்ட்டாக செஞ்சு முடித்து இப்போ படையலும் போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பூஜை பண்ணிவிட்டு வாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பூஜை பண்ணிடுவோம். இப்போ அமோகமாக பூஜை முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம சாப்பிடலாம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.